ஓ வணக்கம் மாப்பிள்ள. என்னையா நம்ம சேனல் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல. சரி வந்தது தான் வந்துட்டேன். ஒழுங்காக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு போயிடு. நாமளே ரொம்ப நாள் கழிச்சு தான் கேம் விளாட்றோம். சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம். நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது அனாச்சி வார்சன் நம்மளோட ஒரு அஃபிஷியல் சேனல். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இந்த மேப்பில் வந்துட்டாலே நமக்கு பிடிச்ச பிளேஸ் அது கிளியோபர்க் தான். ஏன்னா எனக்கும் கிளியோபர்க்குக்கும் இருக்கிறது சாதா காதல் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. இங்கே நிறைய லூட் கிடைக்கும், நிறைய எனிமிஸ் இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம நேராக போகிறோம், ஒரு வீட்டு மேலே இறங்குறோம், லூட் எடுக்கிறோம், கன் எடுக்கிறோம், எனிமி காலையிலேயே போடுறோம். இதான் இன்னைக்கான டாஸ்க். ஆரம்பிக்கலாங்களா? இவன் நம்ம தம்பி, நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்பான். தம்பி கண்ணாடி பார்த்தீங்களா? எட்டான் MP5. ஏய் தம்பி, யோ அதை டப்பா எடுத்து வர அவரா அவள் தான் நம்ம சொல்கிறதுபடி எல்லாத்தையும் பக்காவாக கேட்பான். வராயோ எடுத்துட்டான். என்னப்பா இது ஸ்டார்ட் தானா? இல்லை பரவாயில்ல, நம்ம தம்பி ஸ்டார்ட்டாக இருந்தாலும் கண்ணு மாதிரி இருப்பார். படிக்கட்டு வழியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே நேர் வழியாக தான் போவோம். இங்கே என்ன இருக்குது? பெருசாக எதுவும் இல்லை. இங்கே வந்தாலே சும்மா ஸ்டார்டிங்கில் எப்படி லூட் கிடைக்காது. ஜூன் வர தான் லூட் வரும். இங்கேதான் இங்கே ஒரு எலும்பி சுற்றி நான் வட்டாங்க. தம்பி இதை பற்றி பெருமை வச்சு ஒரு அடி வீடா. அட போடாடி அவ்வளோதான்டா. நீ தான் கெத்து. உனக்காக ஒரு பீட்டம் இந்த வச்சுக்கா. பார்த்தீங்களா கைஸ், நான் தான் சொல்லலை, நம்ம தம்பி எப்பயுமே நம்ம சொல்கிற பேச்சு தான் கேட்பான். தம்பி அப்படியே கீழே போ, நிறைய எலும்பி இருக்கான். என்னடா சர்ஜன் வேணாமா? சரி உன் விருப்பப்படி தான் நான் எப்பயுமே செய்வேன். ஓகேடா கீழே போடா, பார்த்துக்கலாம். என்னடா இங்கே நிற்கிற, சீக்கிரம் போடா. கொஞ்சம் சொல்கிற பற்றி கேட்க மாட்டான். அவ்வளோதான்டா, வாடா கீழே போடா. எடா போய் சோத்துல சொல்லுடா. நேடா இப்போ ரெடா அவனை பற்றி திரும்ப பேசுகிறேன். சரி மேலே போறியா? விருப்பம் போடா. சரி இதெல்லாம் அடிக்க மாட்டா. ஓ ஆமாம் இருக்கும் இல்லையா? ஓகேடா. என்னடா சீக்கிரம் போடா. ஏய் கீழே இருக்க மாதிரி ராம, நாடா இங்கே சுற்றில இருக்கிற ஒரு எலும்பி இருக்க மாதிரி ஓடு கீழே ஓடு. இங்கேருந்தே குதிக்கிறியா? நம்ம தம்பிக்கு எல்லாமே கை வந்து கலை, பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, விளையாடுறது. நம்ம தம்பி நல்லாவே விளையாடுவார். அவருக்கு தெரியாத விளையாட்டே இல்லை. புள்ளுக்குள்ள போடா. இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் எப்படி கேம் ப்ளே பண்ணுறது அனாச்சி வரணும்னு தெரியுமா? நம்மளோட கேம் ப்ளேவை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அனாச்சி வர்சோன் இஸ் அவர் கேம். பிகாஸ் வந்துட்டாங்க எனிமிஸ். போடா தம்பி. என்னடா இருங்க தம்பி, ஒன்றும் கவனிக்கல. போடா நெட்டோடு போய் பீஜம்டா. அட்ரா போடுற தம்பி. என்னடா அதை வச்சுட்டா பீஜம். யோ நீ கெத்தியா? தம்பியை பற்றி அவனை பேசுனா அவனுக்கு அடிதாயா? நம்ம தம்பி களத்தில் இறங்கினாலே எனிமிகள்லாம் உள்ளுக்குள்ளவே இருக்கும், ஏன் வெளியவே இருக்கும். ஏன்னா பசங்களாம் வெயில சுற்றுறானுங்க, அதனால தான் சொல்கிறேன். தம்பி ஓடுறா, தாவுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். ஏன்னா தம்பி வந்து ஆல்ரவுண்டர். தம்பி அங்கே ஒரு எண்ணி பார்த்துட்டு தான் நினைக்கிறேன். அதான் ஓடுறான். வர தம்பி களத்தில் இறங்கி எதிரி குதி. ஆனால் அவனை சும்மா விடாது. வர எனிமையை பார்த்துற தம்பி ஸ்கோப் போட்டு அழுத்தம். போற கை 3 வருஷம் பீஜம் போட்டுக்கிட்டா தானே பீஜம். வீட்டில் இருக்கும் ஃபேனு. என் தம்பி அடிச்ச கில் நம்பர் 3. வாடா தம்பி களத்தில் இறங்கி ஜூஸ் குடிக்கிறியா? குடி. ஏன்னா இங்கே ரொம்ப வெயில் அடிக்கு. ஓடு ஜோனில் இருக்க பாரு, உள்ளே போ. ஓடு துரத்து. ஆனால் எனிமி யாரையும் சும்மா விடாத. சரி நமக்கு தேவையான லூட்டை கொஞ்சம் எடுத்துப்போம். ஏறா தம்பி மேலே. நம்ம தம்பிக்கு எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா ஓடுவான், துரத்துவான், சுற்றுவான். ஒரு இடத்துல அவனால் நிற்கவே முடியாது.
ஏன்னா ஹீஸ் ஆல்ரவுண்டர். நான் முன்னாடியே சொன்னேன்ல. இப்போ பாருங்க அந்த பாடிக்கிட்ட போகிறான். தம்பிக்கும் பாடிக்கும் கொஞ்சம் அலர்ஜி. லூட் எடுக்க முயற்சி பண்ணுவான், ஆனால் தம்பியால் முடியாது. ஏன்னா அவனுக்கு ஹைட்டை பார்த்தா பயம். தம்பி மேப்பை பார்த்தா போதும் இல்லைப்பா, களத்தில் இறங்குப்பா. தம்பி உனக்காக பிஜே வெயிட் பண்ணுது, சீக்கிரமாக ஒரு கில்லடி. அங்கே மட்டும் ஒரு காயின் இருக்கு பேர், உள்ளே போ தம்பி, உள்ளே போடா. சில்வராக இருந்தாலும் பரவாயில்லடா, காயின்ன்றது காயின் தான்டா. தம்பி சோன் வருதுடா, வேகமாக போடா. தம்பி உள்ள போ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தம்பி ஒரு ஆல்ரவுண்டர். அவனால் நீந்தவும் முடியும், பறக்கவும் முடியும், ஓடவும் முடியும். எனிமிஸ் யாரும் அவங்ககிட்ட ஓடவும் முடியாது, ஊழியவும் முடியாது. அவ்வளோதான்டா தம்பி, நம்ம சோனுக்குள்ளே வந்துட்டோம். போ போ போ, துரத்து ஓடு. அச்சமில்லைடா நமக்கு, யாரை பார்த்தோம், சீக்கிரம் போடா. நீ பயப்படாதா, அண்ணன் இருக்கேன். ஜோன் அண்ணன் பார்த்துக்கிறேன். களத்தில் இறங்கடா தம்பி, அண்ணன் உனக்காக இருக்க. என் தம்பியோட ஃபேஸில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஏன்னா அவன் கூட நான் இருக்கிறேன்ற தைரியமோ இல்லை அது அவனுக்குள்ளே இருந்து வந்த நம்பிக்கையான்னு தெரியல. போடா தம்பி போடா, யாரையும் விடாது, உன்னால முடியும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு மில்லி செகண்டும் நீயா செதுக்கிறதுடா. ஏறுடா, ஓடுடா, மலை மீது ஏறி. நிற்காதே தம்பி, நிற்காதே. யாரும் உனக்காக நிற்க மாட்டாங்க. சரி விடு, உனக்கு கால் வலிக்குதுன்னு எனக்கு தெரியுது. அப்போ கூட உன்னோட சின்சியாரிட்டி பார்த்தியா, கொஞ்ச நேரம் தான் உட்காந்து. தம்பிக்கு ஹெலிகாப்டர்லாம் பிடிக்காது, எந்த ஹெலிகாப்டர் பார்த்தாலும் ஷூட் பண்ணுவான். ஹெலிகாப்டர் பின்னாடியே சொல்கிறான், அவ்வளோதான். ஹெலிகாப்டருக்கு மறைஞ்சிருச்சு. ஓ தம்பி எனிமையை பார்த்துட்டு இருக்கான். ஓடுறா தம்பி, ஓடு, வேகமாக போ, வேகமாக போ. மேப்ல எனிமி காட்டுது, ஆனால் அங்கே எனிமி பார்த்துட்டா தம்பி. தம்பி ஷூட் பண்ணுறான், அவ்வளோதாங்க தம்பி. இந்தாப்பா உனக்காக ஒரு பீச்சம். தம்பி அண்ணனை மன்னிச்சிடுடா, பீச்சம் பொற்காதில். ஏன்னா இது வெயில் டைம்ன்றதுனால அண்ணனுக்கு அழுக வந்துச்சு. அவனுக்கு பீஜம் போட முடியாதுனால வெயில் டைம்ன்றதுனால ஸ்பீக்கர்ஸ் ஒர்க்காகலடா. பவர் கட் அடிக்கடி இருக்குடா, சமாளிக்க முடியலடா. நீதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். போடா தம்பி, உன்னால முடியும். அண்ணனுக்கே வருத்தமா இருக்கிற அண்ணனை மன்னிச்சு விடியாடா. நீ மன்னிச்சிருவா நான் நம்புறேன். தம்பி அந்த மேப்ல சும்மா எலிமின் காட்டுது, உன்னால முடியும். போடா போடா தம்பி. என்னோட சேர்த்தில 11 பேர் தான்டா. அதில் 10 பேரை நீ அடிச்சா அண்ணன் உனக்கு 10 நாளைக்கு திட்டேப்பண்டா. போடா போடா தம்பி, அங்கே ஒரு எளிமையை நீ பார்த்துட்டு எனக்கு தெரியும். உன்னால முடியும்டா, களத்தில் இறங்கு. என்னடா தம்பி இங்கே வந்து போடுற பாருங்க. தம்பி வெயில் எப்படி இருக்குன்னு காட்டுறான். அவனாலேயே முடியல, அவனோட முடியெல்லாம் வெயில்ல நரைச்சி போயிடுச்சு பச்சையா, அதை தான் அவன் காட்டுறான். தம்பி என்ன ஆச்சு? இது ஒன்றும் வெயிலுக்கு மறைக்கிற டென்ட்டில் பாடி சும்மா சும்மா போடுறதுக்கு. ஓ தம்பி ஒரு எளிமையை பார்த்துட்டான். வட தம்பி வடது. ஓ